தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை தன்னிடம் ஒப்படைக்கும்படி கூறினார். கட்சியை தன்னிடம் ஒப்படைக்கும்படி கூறினார் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் தோற்று போனார். இதனை திமுகவினர் ஜீரணிக்க முடியவில்லை. தற்பொழுது கட்சியை மறுசீரமைப்பு செய்வது சம்பந்தமாக மு.க. ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் கருணாநிதி அவர்களுடைய 3வது மனைவியின் மகளுமான கனிமொழி அவர்கள் மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளார். தன்னிடம் திமுகவை ஒப்படையுங்கள், 2031 ஆண்டு தான் ஆட்சியை பிடித்து காண்பிக்கிறேன் என்று கூறியுள்ளார். தன்னிடம் திமுகவை ஒப்படையுங்கள், 2031 ஆண்டு மீண்டும் திமுகவை அரியணையில் அமர்த்துகிறேன் என்று கூறியுள்ளார். கட்சியில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. கிளைக்கழகம் முதல் ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம் வரை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். கட்சியில் சில சுயநலவாதிகள் உள்ளார்கள். செயல்படாதவர்களை பதவியிலிருந்து தூக்க வேண்டும். கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும். மேலும் கட்சியில் சில துரோகிகள் உள்ளார்கள், அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். தன்னிடம் திமுகவை ஒப்படையுங்கள், தான் ஆட்சியை பிடித்து காண்பிக்கிறேன், தனக்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, ஆசை கிடையாது, கட்சியை மீண்டும் அரியணையில் அமர்த்தி காண்பிக்கிறேன் என்று கூறியுள்ளார். கட்சி தலைவர் பதவியில் தன்னை அமர்த்துமாறு கோரிக்கை வைத்துள்ளார் கனிமொழி. கனிமொழி கோரிக்கை மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தனக்கு பின் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் விரும்புகிறார். ஆனால் கனிமொழியோ தன்னிடம் கட்சியை ஒப்படைக்கும்படி கூறுகிறார். கருணாநிதி குடும்பத்தில் பதவி சண்டை முற்றியுள்ளது. தற்பொழுது கருணாநிதி மகள், 3வது மனைவியின் மகள் கனிமொழி வைத்த கோரிக்கை மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.